ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரம்ல தமிழ். ஸ்குவிட் கேமோட ஃப்ரான்ச்சைஸ் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. ஃபைனல் சீசனை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, சீசன் 3. இதுக்கப்புறம் கொரியன் ரீஜனை பேஸ் பண்ண ஸ்குவிட் கேம்ஸ் வராது. நெட்ஃப்ளிக்ஸ் வேறு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் ஸ்குவிட் கேமை பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆஃபாக கொடுக்க போகிறாங்க. அதுவும் ஸ்குவிட் கேம் ஃப்ரான்ச்சைஸில் கண்டினியூஷன் தான் கொண்டு வருவாங்க. ரீமேக் மாதிரியே கொண்டு வர போகிறது இல்லை. ஒரு கண்டினியூஷனாக தான் அமெரிக்கன் ஸ்பின் ஆஃபை பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. பட் இருந்தாலுமே இந்த ஸ்குவிட் கேம் ஐப்புக்கு அது ஈடாகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா இப்போவே ஆடியன்ஸ் அந்த அமெரிக்கன் ஸ்பின் ஆஃப் தேவையில்லைன்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. பட் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி விட மாட்டாங்க. பணம் கொட்டக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸு அதை கண்டினியூ பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த கொரியனை பேஸ் பண்ண வந்து ஸ்குவிட் கேம் ஃப்ரான்ச்சைஸில் மொத்தம் 3 சீசன் இருக்கும். ஸோ 3 சீசனுமே நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதில் என்னோட பர்சனல் ஃபேவரட்டான சீசன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோட பர்சனல் ஃபேவரட்க்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் ரேங்க் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரட்டான சீசன்ஸ் இருக்கும். அது என்னன்றது கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 3ல ஸ்குவிட் கேம் சீசன் 2. சீசன் 1ஓட வெற்றிக்கு அப்புறம் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க சீசன் 2 எப்போ வரும்னு சொல்லி. பல வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 2021 தான் சீசன் 1 பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2024 தான் பார்த்தீங்கன்னா சீசன் 2க்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி, அதுவும் 2 பாகமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரே கதையை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க, சீசன் 2 அண்ட் சீசன் 3 சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த சீரிஸோட டேரக்டர் சீசன் 1க்கான ஐடியா மட்டும்தான் வச்சிருந்தாராம் ரிலீஸ் பண்ணும்போது. அதோட இந்த சீரிஸை முடிக்கிற மாதிரியான ஒரு ஐடியா தான் அவர்கிட்ட இருந்துச்சான். பட் நெட்ஃப்ளிக்ஸ் தான் புஷ் பண்ணி இதை இன்னுமே கொண்டு போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் தான் டேரக்டர் ரைட்டிங் பண்ண ஆரம்பித்து சீசன் 2 அண்ட் 3 பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்த சீசன் 2 பக்கம் பார்க்கும்போது நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க. சீசன் 2வை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. அண்ட் நிறைய புது கேம்ஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் அந்த ரெட் லைட் க்ரீன் லைட் கேம் காமிச்சிருப்பாங்க. அது நமக்கு முன்னாடி பழக்கப்பட்ட ஒரு கேம் தான். சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் சீசன் 1 காமிச்சா சேம் கேம்ஸ் தான் ரிப்பீட் ஆக போது நினைக்கும் போது அங்கே சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டை வச்சு புது கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 5 பேர் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேம் விளாட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டக்ஷி கேம், அப்புறம் ஸ்டோன் ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு கேம் விளாட்ற மாதிரி அந்த கேம் டிசைனை பார்த்து அமைச்சிருப்பாங்க. அந்த கேம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கேமில் நிறைய கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஒரு ஃபேவரட்டான 5 காம்போ பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதில் அம்மா பையனும் அந்த 120 பிளேயர், அப்புறம் ஷாமன் ரெட்டி, இவங்க எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த டீம் ஜெயிச்சதுக்கப்புறம் சுற்றி இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன் பிளேயர் நம்பர் 1 நம்ம ஃப்ரெண்ட் மேனே இந்த கேமுக்குள்ளே விளையாட வந்திருப்பார். பட் அவர் எதுக்கு வந்தேன்னு சொல்லி மறந்துட்டு அவங்களுக்கு சேர் பண்ணிகிட்டு இருப்பார். அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு ஹோல்சமான மூமெண்ட்டாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஏன்னா நிறைய கேம் இன்டென்ஸாக போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாருமே. பட் அதுக்கப்புறம் சீரியஸான டோன்ஸ் கொண்டு போயிடுவாங்க. இதை தொடர்ந்து அந்த மிங்கிள் கேம் ரவுண்டு அதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கேமில் தான் நம்ம தேனஸ் செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்டா அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கன்ற மாதிரி. இதை தொடர்ந்து கேரக்டர்ஸோட டிசைனுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேரக்டர்ஸை புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கான கேரக்டர் டெவலப்மெண்ட்டு கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ ஒரு அடித்தளம் மாதிரி தான் இந்த சீசன் 2ல் அமைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வெளியான சீசன் 3ல தான் அந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாமே ஒரு எண்டிங் கொடுக்குற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ சீசன் 2ன்றது ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கும் அந்த கேரக்டர்ஸுக்கு. அதனாலே பெருசாக அவங்க கூட கனெக்ட் ஆகாத மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருந்திருக்கலாம். ஒரு சில கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் மோஸ்ட்லி கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ்ன்றது அந்தளவுக்கு டெப்த் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. சீசன் 2 7 எபிசோடு தான். அந்த 7வது எபிசோட்னா முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 8வது எபிசோட் போடுங்கடான்ற மாதிரி தான் நமக்கு கேள்வி தோணும். ஏன்னா அப்ரப்டாக கட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு. பாதியிலே அந்த சீசன் 2 முடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கிளிஃப் ஆங்கிளோட தான் முடிச்சிருப்பாங்க. ஒரு சீரீஸ்க்கு கிளிஃப் ஆங்கிள் வரது ஓகே, அது அடுத்த வர சீசனுக்கான ஒரு ஐப்பு உருவாக்கும். பட் இது கிளிஃப் ஆங்கிளாக இல்லாமல் ஒரு எபிசோடோட எண்டிங் மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது கூடவே எமோஷனல் கனெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கும். இதனாலே இந்த சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் லெவலில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கோம். என்னோட எதிர்பார்ப்பு ஒரு முக்கால்வாசி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. இதனாலே நான் இந்த சீரீஸ் நம்ம 3rd போடுறேன். செகண்ட் பிளேஸில் ஸ்குவிட் கேமோட சீசன் 3. இதுதான் ஃபைனல் சீசன் ஸ்குவிட் கேமுக்கு. அந்த ஸ்குவிட் கேம் ஃப்ரான்ச்சைஸோட ஒரு எண்டிங்கை கொடுக்குற விதமாக இந்த சீரிஸ் பார்த்து அமைஞ்சிருக்கும். அந்த ஸ்குவிட் கேமோட எண்டிங்கை தாண்டி அந்த ஜியூன்ற அந்த ஒரு கேரக்டரை ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் அவர் முடியும் போது எப்படி இருக்க போகிறான்ற அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பக்காவாக அமைச்சிருப்பாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டர் ரேட்டிங் நல்லாவே இருக்கும். ஆரம்பத்தில் குதிரைகள் மேலே பார்த்தீங்கன்னா காசை கட்டி கேம்லிங் பண்ணி சுற்றிட்டு இருப்பார். கேம் முடியும் போது நாங்கள் குதிரைகள் கிடையாது, நாங்கள் எல்லாருமே மனுஷங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார் தான் உயிரையே. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டர் ரேட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் ரியாலிட்டின்னு பார்க்கும்போது அதுதான் அங்கே நடந்திருக்கணும். அந்த எண்டிங் தான் ஒரு பர்ஃபெக்டான எண்டிங்காக அமைஞ்சிருக்கும் அந்த கேரக்டருக்கு. 456 இந்த பிளேயருக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பிளேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும் இந்த சீரீஸை. ஒரு படமோ ஒரு சீரீஸோ பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். அது பயங்கர ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த வகையில் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக கிராப் பண்ணி பிடிச்சிருக்காரு டேரக்டர். 120 பிளேயர் யூன்ஜு, அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடி, அப்புறம் நான் ஜும்ஜா அந்த அம்மா பையன் கதாபாத்திரம்,
இந்த மாதிரி நிறைய பிளேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட டெத் சீக்வன்சஸை பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. ஒரு சில ஏட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸுமே இருக்கும். முக்கியமாக 333 பிளேயரு இந்த ஒரு கேரக்டர் இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா வில்லனாக காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக மோஸ்ட் ஏட்டட் பர்சனாக இவர் அமைஞ்சிருப்பார். ஏன்னா அவர் சொந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா கொள்கிற சுச்சுவேஷனில் போயிருப்பார். அவருக்கு தான் குழந்தை உயிர் போனால் கூட பரவாயில்ல, பணம் தான் முக்கியன்ற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஹியூமன்ஸோட டார்க் நேச்சரை போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கும். அந்த கேரக்டரை பார்க்கும்போது நமக்கு ஹேட் வருதுனாலே கண்டிப்பாக அந்த டேரக்டர் அந்தளவுக்கு ரைட்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ அங்கேயே அவர் ஜெயிச்சிட்டார் தான் அர்த்தம். அந்த வகையில் இந்த சீரீஸில் எல்லா பிளேஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபெக்டான ஒரு எண்டிங்கும் அமைஞ்சிருக்கு. கேம்ஸ்ன்னு பார்க்கும்போது 2-3 புது கேம்ஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து அந்த ஐடென்சிக் கேமு அது இன்டென்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த எபிசோட் முழுக்க அந்த ஒரு இன்டென்ஸாக நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க அந்த ஒரு கேம் மூலிமா. அடுத்து வந்து ஜம்ப் ரோப் கேமு, அந்த ஒரு கேம் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் ஜஸ்ட்டு பிளேஸ் எலிமினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அந்த கேம் பார்க்கும்போது. ஏன்னா ஜஸ்ட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். அதில் சில சீக்வன்ஸ் பார்த்து அமைச்சிருப்பாங்க, ஒருத்தர் வந்து தள்ளி விடுற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக காமிச்ச ஸ்கை ஸ்குவிட் கேமு, அதில் கொஞ்சம் புதுசாக ரூல்ஸை பார்த்து நான் கொண்டு வந்து ஹியூமன்ஸ் ஒருத்தர் மாற்றி துரோகம் பண்ணுறது, பிட்ரைல் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் அமைக்கிறதுக்காக அந்த ஒரு கேமை கொண்டு வந்து தான் இருக்குது. அவங்களோட உண்மையான உருவத்தை காமிக்கிற மாதிரி அந்த ஒரு கேம் அமைஞ்சிருக்கும். அந்த கேம்லையுமே கடைசி வரைக்கும் ஜீவன் நான் நல்லவன் தான், நான் நல்லவனாகவே இருந்துட்டு போயிடுன்ற மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த சீரீஸில். சின்ன சின்ன குறைகளுமே இந்த சீரீஸில் அமைஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த எண்டிங் பார்த்தோன்னா சுத்தமாக பிடிக்கல. ஜீவன் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் ஜெயிச்சிருக்கலான்ற மாதிரி நிறைய பேர் நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிடெக்டிவ் அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் கண்டுபிடிச்சுமே எந்த பலனுமே இல்லாமல் போயிருக்கோம். அவர் கஷ்டப்பட்டு அந்த ஐலாண்டுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்மேனை பார்த்து எதுக்காக இப்பெல்லாம் பண்ணுற, ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பார். அதுக்கு ஃப்ரெண்ட்மேன் இவன் யாரா கோமாளின்ற மாதிரி எந்த பதிலுமே சொல்லியிருக்க மாட்டார். அவர் மட்டும் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். இதுக்காக இத்தனை வருஷமாக நீ ஐலாண்டை தேர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டை பார்த்தினா பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிவிடுவாங்க. எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க இந்த ஸ்குவிட் கேம் நடந்ததுக்கான. ஸோ அந்த டிடெக்டிவ் கேரக்டருக்கு வேல்யூ இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்குவிட் கேம் பின்னாடிக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. டேரக்டர் சொல்ல முயற்சி பண்ணியிருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ் விட்டுருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லிவிட்டு அடுத்த சீசனுக்கான ஐப்பு பற்றின குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அடுத்த அமெரிக்கன் ஸ்பின் ஆஃப் பற்றின எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ இவங்க இந்த ஸ்குவிட் கேம் நடக்கிறது எல்லாமே சொல்லிட்டாங்கன்னா அடுத்து வரப்போகிற அந்த அமெரிக்கன் ஸ்குவிட் கேமை பற்றின பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனாலே மேபி இதை சொல்லாமல் விட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன குறைகள் பற்றின இந்த சீரீஸில் அமைஞ்சிருக்கு. ஸ்குவிட் கேம் ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஒரு எண்டிங்காக இல்லாமல் ஸ்குவிட் கேமில் ட்ராவல் பண்ண அந்த கேரக்டர்ஸை அந்த பிளேஸ்க்கான ஒரு எண்டிங்காக இந்த அமைஞ்சிருக்கு இந்த சீரீஸ் முழுக்க. அது 100% பர்ஃபெக்ட் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதை நான் எங்கேயும் குறை சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு பிளேஸில் வேறு என்ன இருக்க முடியும், சீசன் 1 தாங்க. ஸ்குவிட் கேமோட சீசன் 1 எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம பார்க்க ஆரம்பித்த இந்த ஒரு சீசனை பார்த்தீங்கன்னா முடிக்கும் போது அந்த டெம்ப்ளேட்டை போட்டு தான் சொல்லணும், இதாண்டா சினிமான்ற மாதிரி. ஹோம்லேண்டை சொல்கிற மாதிரி எவ்ரி மைன்யூட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அமைச்சிருப்பாங்க. சீசன் 2 அண்ட் சீசன் 3 பார்க்கறதுக்கான ஒரு அடித்தளமாக இந்த சீசன் 1 அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்றது ரொம்ப முக்கியம். அது இந்த சீசன் 1 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஆரம்பத்தில் இந்த சீரிஸோட கதை கேட்க ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். 456 பேர் பார்த்தீங்கன்னா கேம் விளாட போகிறாங்க. அதுவும் சில்ட்ரன் விளாட்ற கேமு, சின்ன பசங்க விளாட்ற கேம் விளாட போகிறாங்க. ஈஸியாக ஜெயிச்சுட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ரெட் லைட் க்ரீன் லைட் அந்த கேமுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கும். அந்த பிளேஸ் எல்லாமே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க, சாவு பயத்தை காட்டிட்டு அந்த பொம்மை. அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ தப்பிச்சு போனதுக்கப்புறமே அவங்க ரியல் லைஃப்பில் மறுபடியும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய கடன்கள் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனால் அவங்க லைஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிச்சிருக்கும். இந்த லைஃப்பை வாழ்கிறத விட அங்கே போய் செத்தாலும் பரவாயில்ல, அந்த கேமை போய் விளையாடலாம்னு சொல்லி மறுபடியும் எல்லா பிளேஸுமே வருவாங்க. அந்த இடத்துல ஹியூமன்ஸோட எமோஷன்ஸை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு டேரக்டர். எல்லா பிளேஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே யூனிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்குவிட் கேம் சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயருக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா நம்ம அலி தான். அப்துல் அலின்னு சொல்லி ஒரு கேரக்டர், எனக்கு பிடிச்ச கேரக்டர். இன்னசென்ட் ப்ளஸ் ரொம்ப கைண்டான பர்சன். அவர் தான் க்ரீன் லைட் ரெட் லைட் கேம் நடக்கும்போது நம்ம ஜீவனை காப்பாற்றிருப்பார். கடைசி வரைக்குமே அவர் இன்னசென்ட்டாக இருந்தால் இறந்து போவார். அது வரைக்குமே யாருக்குமே கெடுதல் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். இதை ஃபாலோ பண்ணி ஜீவன், அப்புறம் சாங்கு, அப்புறம் சேபயோக்க, இந்த 3 கேரக்டருமே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைனல் கேம் வரைக்குமே அவங்க வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா பார்த்து ரைட்டிங்கில் மெனக்கெட்டு பண்ணியிருப்பார் டேரக்டர். இந்த சீரீஸில் வந்து எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கேமே பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் கொடுக்காது. நீங்கள் சீசன் 2 சீசன் 3 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்க சான்சஸ் இருக்குது. நான் போர் அடிக்கிறது என்ன சொல்ல வரேன்னா, பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் அதை அமைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜம்ப் ரோப் கேம் எடுத்துக்கோங்க. சீசன் 3ல் அந்த ரோப் வரும்போது இங்கே கரெக்டாக ஜம்ப் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு போகணும். இதில் நடுவில் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி எதுவுமே இருக்காது. எல்லா பிளேஸுமே ஒத்துழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஈஸியாக அந்த எண்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் சீசன் 1ல் வந்து எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து ரெட் லைட் க்ரீன் லைட்டாக இருக்கட்டும் சரி,
தக் ஆஃப் வார் கேம்ஸ், அப்புறம் கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். ஏன்னா அது அந்த கேம் பியூராக பார்த்தீங்கன்னா லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் வெறும் 3 பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கேமை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க இன்ட்ரெஸ்டிங்காக. இது கூடவே இந்த மார்பிள் கேம்ஸு ஒன் ஆஃப் த சேடஸ்ட் கேம்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச நிறைய கேரக்டர் அந்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இறந்து போவாங்க. எனக்கு பிடிச்ச அலி கேரக்டர், அப்புறம் சேபாய் கூட ஒரு சின்ன பொண்ணு காமிச்சிருப்பாங்க. அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸ், அப்புறம் நம்ம ஜீவன் கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பார் அந்த வயசான ஓல்டு மேனு. ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது அவர் தான் இந்த கேமுக்கு பின்னாடிலாம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் அந்த வயசாருக்கு. ரொம்ப எமோஷனலாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. சீசன் 1 ஒர்க் அவுட் ஆனால் முக்கியமான ரீசன்லாம் அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா சீசன் 1 பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும். சீசன் 1 முடியும் போதுமே ஹீரோ ஜெயிச்சிருவார். பட் அட் வாட் காஸ்ட்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இத்தனை பேரோட உயிர் போனதுக்கப்புறம் தான் அவர் ஜெயிச்சிருப்பார். ஓவராலாக பார்க்கும்போது எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே பர்ஃபெக்டாக ஸ்கோர் பண்ண ஒரு சீரிஸ்னால் அது இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 1 தான். என்னோட ஃபேவரட்டில் கண்டிப்பாக இதுதான் நம்பர் 1ல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்குவிட் கேம் ஃப்ரான்ச்சைஸில் வந்து 3 சீசனில் உங்களோட ஃபேவரட்ஸ் எதுன்றது கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா பை. See you.